சேர்த்தடிக்கிறேன், லோரை மசரை சேர்த்தடிக்கிறேன். இது ஒரு குற்றம், இது ஒரு குற்றம், ஷரியத்தின் அடிப்படையில் ஒரு குற்றம். அல்லாஹ் கிதாப மௌகூதா, நேரத்துக்கு தொழ வேண்டிய அமல் தாண்டா தொழுக, நேரத்துக்கு செய்தி. ஓ இஷ்டப்படி செய்யாது, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இவன் இஷ்டப்படி செய்யறான், இது ஒரு குற்றம். இதுக்குரிய பரிகாரம் என்ன தெரியுமா? நபி அவங்க சொன்னாங்க, இதுக்குரிய பரிகாரம் 2,88,00,000 ஆண்டுகள். சுப்ஹானல்லாஹ், 2,88,00,000 ஆண்டுகள் நரகத்துல வேணும். என்னதுக்கு? தொழுதான் இஷ்டப்படி தொழுதான், தொழாமிக்கிற தொழுதான் இஷ்டப்படி தொழுதான். சேத்தடிச்சுட்டான், சேத்தடிக்கிறேன். வியாபாரிகள் பிஸியாய் நடிக்க சேத்தடிக்கிறேன். ஓ உங்களுக்கு தெரியும், வியாபாரிகளுக்கு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அழைப்பு கொடுக்கப்பட்டது, அல்லாஹ் அக்பரா படுதே இல்லை. அவன கடை அக்பர், கஷியர் அக்பர், கஸ்டமர் அக்பர், அவன் வியாபாரம் அக்பர், அவன் எல்லாம் அவனுக்கு அக்பரா படுற. அவன் அல்லாஹ் பாதுகாக்கணும். 2,88,00,000 ஆண்டுகள், 2க்கு மேலும் 2 ஆயிட்டா இன்னும் 2 கோடி, மேலும் 2 ஆயிட்டா இன்னும் 2 கோடி. சிலவன் சுப எழுமின நேரத்தை தொழில் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி கொண்டு ஒரு மசாயில கண்டுபிடிச்சு அதில் இருக்கிற பலகீனமான ரிவாயத்தில் எல்லாத்தையும் எடுத்து எழுமின நேரம் தொழலாம் என்று சொல்லி அவன் என்ன செய்யற, எழுமின நேரம் தொழுது 7-8 மணிக்கு எழுப்பி சுப தொழுது. அதே போல வீட்டுல போயிட்டு சாப்பாடு அடிச்சுட்டு 10 மணிக்கு மறு லோரசர் மார்பேஷா எல்லாம் சேர்த்து அடிக்கிறீங்க ரூம்ல. அதே போல போனை கிண்டி 1 மணி 1:30 மணி வரைக்கும் நின்று படுக்கிறான். குற்றம். 2,88,00,000 ஆண்டுகள். முழு திரியடுங்க, இந்த சின்னி வரல வைங்க, 1 செகண்ட் வைங்க, தாங்குவானா? கத்துவான், விஷர் கிளம்பும், பொக்களம் போடும், தாங்கல பொக்களம் போடும். இதை விட 70 மடங்கு ஒரு மனுஷன் நபி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி. எவ்வளவு தைரியம் இன்றைக்கு மக்களுக்கு! பெரும் நஷ்டம் அல்லவா, பெரும் நஷ்டத்தில் நிற்கிறான். வியாபாரத்திலையும் தொழிலையும் ரூபா சதத்துல தான் மோகம். சங்கையானவர் நல்லா வழங்குறோம் விஷாதம். சொல்லே பெரியார்கள், சாலியானவனுக்கு 100 புள்ளியா இருந்தா, நான் இங்க வந்து 100 புள்ளியா இருந்தால் இபாதாத் 25, முஆமலாத் 25, முஆஷராத் 25, அஹ்லாக் 25. இதை விட சரளமா விளங்கப்படுத்துறதுக்கு உலகத்துல தாரும் இல்லை. இது மௌலானா சாத் தாமத் பரகாத்துஹு வேர்ல்ட் வைடா முழு உலகத்துக்கு விளங்கப்படுத்துற விளக்கம். இது நான் பேசுறேன். அவங்க 3 மணி நேரம் பேசினாங்க, நான் 1 ஹவர்ல பேசுறேன். தேவையான மாதிரி எடுத்து 1 ஹவர்ல தான் தேவை விளைக்கும். இதை விட சரளமா விளங்கப்படுத்த உலகத்துல தாரும் இல்லை. 100 புள்ளி. இபாதாத் 25, முஆமலாத் 25, முஆஷராத் அஹ்லாக் 25. அல்லாஹ் சம்பந்தப்பட்ட கடமைகளுக்கு 25 புள்ளி, அடியார்கள் சம்பந்தப்பட்ட கடமைகளுக்கு 75 புள்ளி. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் அல்லாஹ் கடமைகளை 100க்கு 100 செஞ்சான் வைங்களே, செய்ய மாட்டா செஞ்சான் வைங்க. தொழுவு, நோன்பு, ஜகாத், ஹஜ், பள்ளி கட்டுறது, பெயிண்ட் அடிக்கிறது, கந்திரி கொடுக்கிறது, ஆட்ட பிரட்டி, அம்ரு பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர், ஜுபா போடுறது, தாடி வளர்க்கிறது, எல்லாத்தையுமே 100க்கு 100 செஞ்சான் வைங்க. கத்தம், பாத்தியா, ராத்தீபு, மௌலூது எல்லாத்தையுமே 100க்கு 100 செஞ்சான் வைங்க. 100க்கு 100 செஞ்சான் வைங்க. பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் எத்தனை புள்ளி? 25 புள்ளி. 25 புள்ளி. அங்கே முஆமலாத், முஆஷராத், அஹ்லாக்கால 75 புள்ளி இருக்கு. சிந்தனையோட கேளுங்க. படிச்ச மக்கள் என்றதுனாலதான் ஆணித்தரமான கருத்தோட பேசுறேன். சரளமா நான் வேற எங்கேயா சின்ன பள்ளி உண்டா, ஒரு நாட்டுப்புறத்துல சாதாரணமான ஏழை பாமர மக்கள் என்றா நான் பேசுவேன். சாதாரணமான நீங்க படிச்சவங்க, பண்பாடு உள்ளவங்க. இன்றைக்கு எஜுகேஷனை பத்தி இன்றைக்கு பெரிய கல்ல போட்டு நாட்டுற பாட்டிகள் இருக்கீங்க. எஜுகேஷன், பட்ட படிப்பு, சுகாதாரம், அதனால ஆணித்தரமாக விளைக்கும் சரியானவர்கள். பள்ளி உள்ளுக்கு 25 புள்ளி, பள்ளிக்கு வெளியில 75 புள்ளி. பள்ளி உள்ளுக்கு 25 புள்ளி, பள்ளிக்கு வெளியில பஜார்ல 75 புள்ளி. சரியானவர்கள். அல்லாஹ்வுடைய கடமைகள்ல ஹுக்குக்குல்லாஹ், அல்லாஹ்வுடைய கடமைகள்ல எதை செய்யறோம்? நாங்க எதை செய்யறோம்? தொழுகை ஒன்று மட்டும்தான் செய்யறோம். அதை மட்டும்தான் நாங்க செய்யறோம், வேற ஒன்றும் செய்யறோம். ஜக்காத் நாங்க வாஜிப் இல்லை, ஏழைகளா இருந்தா. ஹஜ் எங்களுக்கு வாஜிப் இல்லை, ஏழைகளா இருந்தா. நோம்பு வருஷத்துக்கு ஒருக்கா.
என்ன செய்யறோம் நாங்க? அல்லாட கடமையில் என்ன செய்யறோம்? அல்லாட கடமையில செய்யறது தொழுகை மட்டும்தான். அதுவும் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சுபஹானல்லாஹ். எத்தனை பேர் இருக்கு? இங்கே ரிசல்ட் செல்லவா செல்லவா? இங்கே ரிசல்ட் 140 தொழுகை, 60 வைர முசல்லி, தொழுகை இல்லாதவர்கள் 60%. பள்ளி கட்டுறதே பரக்கத்தெல்லாம் பதுவா. எழுதிக்கோங்க டேப்பாவுது. பள்ளி கட்டுறது பதுவா, வந்தா பரகத், வராட்டி பதுவா. இந்த கல்லு கட்டி மண் கட்டி எல்லாம் பதுவா செய்யும். அஹ்லக்கல்லா, அல்லாஹ் உன்னை ஹலாக்காக்கட்டும், அல்லாஹ் உன்னை ஹலாக்காக்கட்டும். என்ற மாளிகையை பால்படுத்தியவன், இந்த மாளிகையை பால்படுத்தியவன். ஒரு சஃபு 5 நாள் 2 ஒரு உஞ்சி வரல. இவ்வளவு பெரிய அநியாயம். சங்கையானவர்கள், அல்லாட கட்டல், அல்லாட கட்டல் எப்படி பாருங்க. சுபஹானல்லாஹ். பாங்கி செல்வது பரக்கத்தல்ல, பதுவா, பச்சை பதுவா. பாங்கி செல்றது என்னடா புதிய செய்தியா இவர் பேசியாரு? இவரும் புதிய செய்தி அல்ல, பழைய செய்தி தான். பாங்கி செல்றது பரக்கத்தல்ல, பதுவா. வந்தா பரக்கத், வராட்டி பதுவா. தாட்ட பதுவா, நபீட பதுவா. யாரு பாங்கி சத்தம் கேட்டும் பள்ளிக்கு வரலையோ, அல்லாட மாளிகைக்கு வரலையோ, அவன் காதல ஈயத்தை உருக்கி ஊத்தணும். ஊத்தணும். இந்த ஒரு செய்தி சொன்னாங்க, கடையெல்லாம் அங்க ஊட்டுவல்ல தொழுது கொள்றாங்க. அங்க ஊட்டுவல்ல கடையில தொழுது கொள்றாங்க. மௌலானா அதுதான் மௌலானா, வேறொன்றும் இல்லாத அப்படி என்றாங்க. அங்க ஊட்டுவல்ல கடைகள்ல தொழுறவங்களுக்கு நபி அவங்க சொன்னாங்க, அவனோட ஊட்ட நெருப்பு வைக்கணும். இதுவும் பதுவா தான். நெருப்பு வைக்கணும், அவன் ஊட்ட நெருப்பு வைக்கணும். வாலிபர்கள்ட்ட சொல்லி நெருப்பு வைக்கிறதுக்கு என் மனம் விரும்புதுன்னு சொன்னாங்க. பாங்கி சொன்னா பாவன் தொலைஞ்சு பள்ளி பதுவா செய்தல்லவா. எவ்வளவு கேவலம் கட்டு போய் முந்தி அப்படி இல்ல. இந்த பள்ளி இதே சைஸ் தான் இருந்துச்சு. ஓட்டு பள்ளி பாதி நிறையும், பாதி ஒவ்வொரு வக்துக்கும் பாதி நிறையும். நாங்க அனுபவிச்சோம், கண்ணால பார்த்தவன் சொல்றோம். பாதி இதே மாதிரி சைஸ் தான் பள்ளி, ஓட்டு பள்ளி. மிம்பர் நடையுது. நான் மிம்பர்ல சென்னேன். இன்னைக்கு எங்க மக்கள் அதை விட கூடிக்கிறாங்க மக்கள். ஆனா பள்ளி இல்ல, கணக்கு இல்ல. அல்லாட கட்டளை கணக்கே இல்லை. அல்லாட கட்டளை கணக்கெடுக்கிறது இல்ல. தொழாதவனுக்கு பயங்கரமான ஆபத்து முடிவுகள் இருக்குது. கவனம், கவனம். சங்கையானவர்கள், இந்த பூமி தாங்காது. தொழாதவன் இந்த பூமி தாங்குறல்ல. இந்த பூமி பயப்படுது. தொழாதவன் அவன் பூமிக்கு மேலால் நடந்து போகும்போது பூமி அழுகுது. இந்த பூமி அழுகுது, பூமி பயப்படுது, வானம் அழுகுது, வானமும் கேட்குது. யா அல்லாஹ் உனக்கு மாறு செய்யறான். உடஞ்சி புலவா, நான் உடஞ்சி புலவா, நான் உடஞ்சி புலவா. வானம் கேட்கும், வானம் ஓத்திரவும் செய்யும். மழை பேவே பெய்யாது. தொழக்கூடியவங்க அதிகரிச்சாத்தான் வானத்துக்கும் சந்தோஷம், மழையை பொழியும், பூமி விளைச்சல்களை அதிகமாக்கும். வறண்டு பேரிச்சு போகம் எல்லாம் இன்னைக்கு பாலடைஞ்சிருக்கி. நான் கேட்டு பார்த்த விவசாயிகள் பேசுறாங்க, போகம் எல்லாம் பாலடைஞ்சிருச்சு. ஏன்? தொழுகை இல்லை. அல்லாட கட்டளை அது மட்டும் தான் செய்யறது. நாங்க வேறொன்று நாங்க செய்யறையும் இல்லை. அதிலே இவ்வளவு மோசடி இருந்தா வீட்டுல தொலையலாம். யார சொல்லலாம், நான் கண் பார்வையற்றவன், நான் எப்படி பள்ளிக்கு வருவேன்? உங்களோட வீட்டுக்கும் பள்ளிக்கு முடியல. கயிறு ஒன்று இல்லைங்க, அந்த கைத்தை பிடிச்சிட்டு வாங்க. நீங்க கைத்தை பிடிச்சிட்டு வாங்க. இது தீர்ப்பு. எவ்வளவு தூரத்துக்கு தொழுகை பத்தி சொல்லப்பட்டீங்க? இதை கணக்கில்ல. சும்மா பாட்டுக்கு ரோட்ல போறான், பஜார் தொடர்ந்து. இது முஸ்லிம் பஜார் அல்ல. இது முஸ்லிம் பஜார் நினைக்க வேணும். அல்லாட உதவி இறங்காது இந்த பஜாருக்கு. ஒரு நாளும் உதவி இறங்காது. எழுதிக்கோங்க, நான் இன்றைக்கு சொல்றது. ஒரு நாளும் இது பொத்துவில் முஸ்லிம் பஜார் எல்லாம் 165 கடைக்கு 165 கடைக்கு 165 முதலாளி வரணும். எவ்வளவு பெரிய அநியாயம். எல்லாம் முஸ்லிம்கள் தானே, வரத்தானே ஒண்ணு. சங்கையான சவலை பெரியார்களே, உமரலியான காலத்து சம்பவம் உண்டு. ஹாதி சபையில மதியப்பட்டி மௌலானா யூசுப் தொழிலாளை பதிவு செய்யறாங்க. ஒரு பெண்மணி வந்து அமீருல் மோமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அமீருல் மோமினீன் எனக்கு என்ன கொஞ்சம் கொடுங்க.
என்ன கொஞ்சம் கொடுங்க சமையலுக்கு, சரி இவளுக்கு என்ன கொஞ்சம் கொடுங்க பைத்துல் மாலால, அவ கொடுத்தப்படும். அவ எடுத்துட்டு போறான். போற நேரம் கையால தவறி போத்தல் உளுந்து கொட்டிப்படு கொட்டிப்படு கொட்டிப்பட்டு பூமி உறிஞ்சிருச்சு, எண்ணெய் எல்லாம் பூமி உறிஞ்சிருச்சு. இவ வந்தான், அமீர் மோமினின் என்ன கொட்டிப்பட்டுருச்சு, பூமி உறிஞ்சிருச்சு, நீ பார்த்து கொண்டு போகணும் இல்லையா, பெண்ணே நீ பார்த்து கொண்டு போகணும் இல்லையா, சரி சரி இன்னும் கொஞ்சம் வாங்கிக்க, இன்னும் கொஞ்சம் வாங்கிக்க, எடுத்துட்டு போ, அவனா போ. இல்ல எனக்கு நீங்க நேரத்தோட தந்த அந்த எண்ணெய் தான் வேணும். நீ தான் சொல்றிய கொட்டியாச்சு பூமி உறிஞ்சாச்சு, ஆமா அந்த எண்ணெய் தான் வேணும். குடிச்சு நிக்கிறாய் இவ முரளியெல்லாம் லேசில்லாம். ரெண்டாவது ஆள் சொர்க்கத்துல போற ரெண்டாவது ஆள் நபியா கண்ணால பார்த்துட்டு வந்தாங்க உமருடைய சொர்க்கத்தை. உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் சொன்னார். உமர் நினைக்கிறத அல்லாஹ் அறிவிக்கிறான் சொன்னாங்க. சுப்ஹான், உமருடைய நாவில அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ்வோட மிச்சம் நெருக்கமானவங்க. முஸ்தஜாபி தாவா. சுப்ஹான், கொட்டியாச்சன்னு சொல்றியே, பூமி உறிஞ்சன்னு சொல்றியே, அது வேணும் என்றாய், அதுதான் வேணும். சரிவா, ஒரு கடிதம் உண்டு, இந்த கடிதத்தை கொண்டு போய் போடு கொட்டிப்பட்ட இடத்துல. ஓ, அவளும் எடுத்துட்டு போனா, கொட்டிப்பட்ட இடத்துல அந்த காகிதத்தை கொண்டு போய் போடுறான். என்ன ஆச்சரியம், உறிஞ்ச எண்ணெய் எல்லாம் போத்தலுக்குள்ள வருது, மல்ல 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 மல்லண்டு. சாபாக்கள் பார்த்தாங்க, என்னடா இது பெரிய புதுனமா இருக்குது, அந்த கடிதத்தில் என்னத்தான் இருக்குன்னு பாப்போம்டா, நாங்க பாப்போம்டா, என்ன இருக்குன்னு பாப்போமே. என்ன இருக்கு, பூமியே உறிஞ்ச எண்ணெய குடுக்கிறியா, தொழாதத்தனக்கு வந்து புதைக்கவா, அல்லாட கட்டளைக்கு மாறு சிரத்தனக்கு வந்து புதைக்கவா. பூமியே பயந்துருச்சு, பூமியே பயந்துருச்சு. சுவாரம்பா, கவனமா இருங்கோ, ஒரு நாளும் எங்களுக்கு சாதகமா அமையாது, பட்டு மாலவாகும். அல்லாட கட்டளைகளுக்கு புறக்கணிச்சு கொண்டு தொழிலோடு சரியா செய்யும். எல்லாரும் 100% செய்யணும். அப்பதான் வானம் கலங்கி மழை பெய்யும் எங்களுக்கு, பூமி அது கலங்கி அட விளைச்சல்களை வெளியாக்கும் எங்களுக்கு. சுகாரமா வானத்துடைய பூமியுடைய அருள் வாசல்களை துறப்பான். முதலாவது தொழுகைத்தான் பார்ப்பான், தொழுகைதான் துறப்பு. இமாம்களோட தீர்ப்பை பாருங்க, இமாம்களோட தீர்ப்பை பாருங்க. 2 ஜீவன்கள் தாகத்துல தவிக்குது, 2 ஜீவன், தண்ணி கொஞ்சம் இருக்குது, கொடுத்தா ஒரு ஜீவன் பொழைச்சுக்கு, ஏதாச்சும் ஒரு ஜீவன் பொழைச்சுக்கு. தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு கோப்பை இவைங்களே. 2 ஜீவன், ஒன்று ஒரு மனுஷன், அடுத்தது ஒரு சொறி நாய். சொறி நாய் கொடுக்கணும் யாருக்கு, மனுஷனுக்கு. இமாம்கள் சொல்றாங்க, அவன் தொழுகையாளியாண்டு பாருங்க, தொழக்கூடியவனா, பள்ளியோட சம்பந்தப்பட்டவனா, தொழுறானா பாருங்க. இல்ல கொடுங்க நாய்க்கு, நாய் பொழைக்கட்டும், சாகட்டும். இவன் சாகிறத நாய் பொழைக்க மேல் கொடுங்க நாய்க்கு. எவ்வளவு தூரத்துக்கு செல்லப்பட்டு நாயை விட மோசமா பேசினாங்க, நாயை விட மோசமா பேச்சு. சரியான சவுளை பெரியார்கள், கருத்து கடுங்கோ, கருத்து கடுங்கோ. அவ்வளவு பேரும் அசருக்கு வரும் தான் வெத்தி. இந்த வானத்துடைய பூமியை நாங்க துவா கேட்போம் இன்ஷா அல்லாஹ். மழை பெய்ய சொல்லி இந்த மக்கள் கஷ்டப்படுறது எங்களுக்கு விளங்குது, எங்களுக்கு எல்லாம் விளங்குது. நாங்க புண்ணாக்கு திங்கிறது, நாங்க சோறு தான் திங்கிறீங்க, எங்களுக்கு விளங்குது நீங்களே கஷ்டப்படுறது. இந்த வாசனை துறக்கத்தான் இந்த சப்ஜெக்ட் நாங்க செல்றது. உங்களுக்கு வாசனை துறக்க துறப்படும், தொழுகையாளியா மாறினா துறப்படும், அல்லாஹ் திறந்து தருவார். முதலாவது கேட்கிறது தொழுகையை பத்தி. தொழுகை சரியா, எல்லாம் சரி. தொழுகை பிழையா, எல்லாம் பிழை, எல்லாம் பிழை. அதான் நொறுகி போட்டுருவான். தப்பேலாம் நாங்க எங்க இஷ்டப்படி நாங்க வாழ்ற, நாங்க எங்கிட்ட அப்படி செய்யல. மைக்கார் மை பெட்ரோல் செய்யலாம். சங்கையானவர் எவ்வளவு பலகீனம் என்று பாருங்க. அல்லாட பார்வையில புழுந்து, இந்த பொத்துவில் புழுந்து. நான் தைரியமா சொல்றேன், இந்த பொத்துவில் ரப்புடைய பார்வையில உழுந்துருச்சு. 1 கிலோமீட்டர் தான் நீங்க வாரத்து ஃபித்னா வாரத்து வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. புள்ளோட்டியில பாதுகாக்கலாம், அல்லா வரைக்கும் புள்ளோட்டியில பாதுகாக்கல. வாரி வர மிச்சம் கவனம், மிச்சம் கவனமா நீங்கள் எத்தின வளர்த்துக்கோங்க, தொழிலாளியா மாறுங்க, அல்லாட்ட உதவி கேளுங்க, சுப குணு தோதுங்க. குணூத்தை கொண்டு பித்னாக்கள் இல்லாமலா போகுது. சங்கையானவர் இருட்ட போக்குறதுக்கு
கம்பு தடி கொண்டு போய் சரி வராது. கம்பு தடி எல்லாம் கொண்டு போய் இருட்ட விரட்டிருப்பாடா. இருட்ட விரட்டுறதுக்கு வெளிச்சத்தை கொண்டு போ. ஃபித்னா விரட்டுறதுக்கு, பாத்தில விரட்டுறதுக்கு ஹக்க கொண்டு போ. நீ ஹக்கில நீ நட, முதலாவது நீ நட. சுபஹானல்லாஹ். சரியான சொல்லி நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்யட்டுமா? தௌஃபீக் செய்யட்டும். ஹைர். இப்ப நான் அல்லாஹ்வுடைய கட்டளை இபாதத் மட்டும் பேசு. இந்த மூணு, இது மூணு மாபெரும் தலையங்கங்கள். மூணு மணித்தியால பேச வேண்டிய தலையங்கங்கள். ஹுக்குகுல் இபாத். அல்லாஹ்வுடைய கடமையிலே மோசம் செய்யறான்டா, அடியாண்ட கடமையில எவ்வளவு பெரிய மோசம் செய்யறாய்க்கும். செய்யற அல்லாஹ்க்கே மாறு செய்யறாங்கன்னா மனுஷனுக்கு மாறு செய்ய மாட்டானா? மனுஷன் உரிமையை பேணுவானா? அல்லாஹ்வுடைய உரிமையே பேணுறா இல்ல, அடியாடு உரிமையை பேணுவானா? இவ தொழுகை இல்லாதவன்ட்ட நலவை எதிர்பார்க்கவே முடியாது. யார் தொழுகை இல்லையோ அவன்கிட்ட நலவை எதிர்பார்க்கவே முடியாது. அவன் எந்த கயிறும் இல்லை. அவன் பேசினா போய் பேசுவான், வாக்களிச்சா மாறு செய்வான், நம்பினா துரோகம் செய்வான். அவனோட குடுக்கல் வாங்கல் பண்ணவானும், அவனோட பிரயாணம் செய்யவானும். எங்களுக்கு வந்திருக்கு தொழுகை இல்லாதவன் வேற ஹாஜி ஆகிக்கட்டும், எவ்வளவு பெரிய பிரபு ஆகிக்கட்டும், எவ்வளவு பெரிய போடியார் ஆகிக்கட்டும், ரப்புக்கும் எங்களுக்கும் இடையில கனெக்ஷன், அடிமை கனெக்ஷன். அவன் நிஜமான நாங்க அடிமை நிரூபிக்கத்தான் ஓடும். நீங்க எவ்வளவு பெரிய போடியாரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய தொழில் அதிபரா இருந்தாலும், படைச்சவன்ட்ட முன்னுக்கு வந்து தலையை பணிச்சு குத்தத்தான் ஓடும். நான் அடிமைன்றத்தை நிரூபிக்கத்தான் ஓடும். ஒரு நாளைக்கு 5 முறை வீட்டுக்குள்ள, காமரைக்குள்ள, கேஷியருக்குள்ள இது கொடுத்து அப்படி குத்தி சரி வராது. அதெல்லாம் அடிமைத்தனத்தை நிரூபிக்கிறதெல்லாம் சடங்கு, அதெல்லாம் சடங்கு. அதால எந்த விதமான ரிசல்ட்டும் லாபமும் வராது. சரியா? அடியாண்ட கடமையில் ஆக மோசம், குட்டுக்கள் வாங்கல ஆக பெரிய மோசடி. குட்டுக்கள் வாங்கல் பண்ணினா மோசடியே தான். செக் கொண்டு கொடுத்தா பம்பே தான். பம்ப் செக் கொண்டு கொடுத்தா பம்ப். நம்பிக்கைக்கு மோசடி. அக்கவுண்ட் க்ளோஸ் செக் எழுதுறானே, அக்கவுண்ட் க்ளோஸ் செக் எத்தனையோ வியாபாரி மாதிரி என்கிட்ட காட்டிக்கிறான். அக்கவுண்ட் க்ளோஸ் செக். யார் அக்கவுண்ட் க்ளோஸ் செக் கொடுக்கிறானோ அவன் கள்ளன். ஹதீஸ் அப்படியே வாரா, அப்படியே வாரு. அக்கவுண்ட் க்ளோஸ் செக் யாரு கொடுக்கிறானோ அவன் திருடன் என்று வரும். வார்த்தைகள் கொஞ்சம் முன்ன பின்ன. நாங்க ஓட மாட்டோம், ஒழிக்க மாட்டோம். 40 நாளைக்கு குந்திரிப்போம். 1 மாசம் எரி வேண்டிய ஒருத்தர் இருந்தா வாங்கும், தெளிவு தேவைன்னா வாங்கும். அழகான முள்ள சந்திங்க நாங்க தாரோம். அக்கவுண்ட் க்ளோஸ் செக் கொடுக்கிறவன் திருடன் என்று வரும். எவ்வளவு பேர் திருட்டு தொழில் செய்யறானோ? எப்படி ஹதீஸ்ல வார? திருப்பி கொடுக்கிற நோக்கம் இல்லாம கடன் எடுக்கிறானா அவன் கள்ளன். திருப்பி கொடுக்கிற நோக்கம் இல்லையடா அக்கவுண்ட் க்ளோஸுக்கு. மண்ணை கூட்டுறதானே வேலை. நல்லா விளங்கி கொடுக்கும். வியாபாரத்துல ஹராத்த பேணுங்க, ஹராத்த வியாபாரத்துல ஹராத்த பேணுங்க. மிச்சம் கவனமா தேடுங்க. பொய் பேசுறதுக்கா? பொய் பேசுறது ஹராம். உண்மையை பேசினா 10 கிடைக்கும், பொய்ய பேசினா 100 கிடைக்கும். 100ம் நெருப்பு, 90ம் நெருப்பு. 10 எரியும், எழுதிக்கோங்க. 10 எரியும், எழுதிக்கோங்க. 90ம் நெருப்பு. ஹராமான பொழப்பு. சங்கையானவர்கள் அனுமதியே இல்லை. பொய்ய பாவிக்கிறதுக்கு அனுமதியே இல்லை. இன்னைக்கு வாய் கூசாம பொய்ய பேசி பேசி பழகி வியாபாரத்துல பொய் இல்லாம மேலுமா? பொய் இல்லாம மேலுமா? காலத்துல உங்களுக்கு தெரியும், பொய் இல்லாம மேலுமா? முஸ்லிம் கேட்கிறான். முஸ்லிம் அவன் குத்தி குத்தி நெத்தி வேற கருத்தீகி அவன் கேட்கிறான், பொய் இல்லாம மேலுமா? ஏலும் எடு பயிற்சி, எடு உடுனி. சுபார ஹராமான பொருள், ஹராமான பொருளாதாரத்தினால் குழந்தைகளுக்கு உணவூட்ட வேண்டாம். சாலிஹான உணர்வு உண்டாகவே மாட்டேன். எந்த மதரசால போட்டாலும் ஓத மாட்டான், ஓடி வருவான். பாதியில இடையில பிச்சுக்கிட்டு வருவான். ஓடி வந்த முறை இனி ஹசரத் மாட்ட குறைய பேசுறேன். அந்த ஹசரத் அப்செட் ஆமையா, ஜல்பல் ஆமேனா, மூத்துல போயிடாமையா, பிள்ளைகளுக்கு அடிக்கிறான், பெரம்பாமையா, விளப்பமே. அடே எல்லா புள்ளையும் ஓடுது, ஓம்புள்ள ஓடுது. என்னன்னு பாரு. நெருப்பு ரத்தம், நெருப்பு ரத்தம் கலக்கப்பட்டீங்க. சரி, எப்படி சரி துட்டிக்கு தானே தட்டிக்கிட்டு ஒரு மாதிரி ஆலிமாக்கி ஹாபிஸாக்கி எடுப்பீங்க. இன்னைக்கு ஒன்லைன் பாடம்
ஆன்லைன் பாடம் நடத்தி ஆன்லைன்ல சர்டிபிகேட்டை அலப்பிக்கலும், வீட்டுக்கே அலப்பிக்கலும். ஆன்லைன் முஃப்திகள், ஆன்லைன் காரியல், ஆன்லைன் ஆபீஸுகள், ஆன்லைன்ல எப்படியாவது ஆலிமாக்கி ஆபீஸாக்கி எடுப்பீங்க. ஆனா சாலியான உணர்வு உண்டாக்கலா, அதை கரைச்சி பருக்கிறது இல்லை. அது ரத்தத்திலிருந்து ஊறுவார சாமான். உங்களோட ரத்தம் எப்படியோ, உங்களோட பொருளாதாரம் எப்படியோ, உங்களோட ரத்தம் அப்படி, உங்களோட ரத்தம் எப்படியோ, உங்களோட உணர்வுகள் அப்படி. இமாமுனா கஸாலி പറഞ്ഞിട്ട് അതാ കണ്ട അതാ കുറപ്പാട് വിളിക്കും. ഔലിയാക്കൾ അൻപിയാക്കൾ നാദാക്കൾ അല്ല വിലായത്തെടുത്ത ഔലിയാക്കൾ ധാറുമില്ല, நானும் இல்லை. அப்ப அம்மா தாத்தாத்ன உமா அப்பா ஔலியாக்கள் இல்லை, நாங்கெல்லாம் பாவிகள். பாவமான ஜமான்ல பாவத்தை கேட்கிற பாவத்தை கிடைக்கும் பாவிகள். நாங்க ஔலியாக்களாக வரவானோம். ஔலியாவாக கஷ்டம், ஒத்து இல்ல கஷ்டம், கொழும்பிலும் ஒத்து இல்ல கஷ்டம். என்னன்னு உங்களுக்கு விளங்காயும் ஹராமான பொருளாதாரத்தினால் பெண்களுக்கு உணவு ஊட்ட வேண்டாம். அவளுக்கு சாலியான உணர்வு உண்டாகாது. அவள் ஹலாலில் இன்பம் காண மாட்டாள். ஹராத்தில தான் மோகம் அவளுக்கு மோகம். ஹராத்தில் ஹலால கணக்கெடுக்கவே மாட்டாள். ஹராத்தில் அவள் இன்பம் காணுவாள். ஏன்? ஹராமான ரத்தம், நெருப்பு ரத்தம் ஓடுது. எங்க சம்பாதிக்கிறத எப்படி சம்பாதிக்கல, எங்க ஒத்த புடுன்னு பாருங்க, ஒத்த எங்க புடுன்னு பாருங்க. சும்மா வாரம் போறோம் எல்லாம் தள்ள வச்சு பாப்பா, மச்சான் வாங்கலாம், மச்சான் இருக்கிற, மச்சான் இருக்கிற பல்ட போடுவா, உங்களுக்கு பல்ட போடுவா. நீங்க நன்னாரி ஜூஸ் போடுவா, நன்னாரி ஜூஸ் கொடுக்குறீங்களா மச்சான் இருக்கிற. இவனுக்கு பச்சை தண்ணியும் இல்லை, கூட்டாளுக்கு பச்சை தண்ணியும் இல்லை, கணக்கெடுக்கிறதே இல்லை. ஹராத்துல தான் மோகம், நெருப்பு ரத்தம். சமைச்சுக்கோங்க. தலாக் சொல்லி வேல் இல்லை, சுபஹானல்லாஹ். எத்தனை பேர் தலாக் சொல்லிக்கிறானோ, சுபஹானல்லாஹ். தலாக் சொல்லி ஒரு மகளை இந்த மண்டை முடிக்கிறேன், இந்த மண்டை முடிச்சாலும் அதுக்கும் இந்த நெருப்பை தாண்டா கொடுக்குறேன், அதுவும் திட்டு நாசமாகுமேடா. சுபஹானல்லாஹ். அதுக்கு ஏத்த மாதிரி காலிமார், காலி எம்டி மிலோகத்தான் தானே, அவனுக்கு ஒன்றுமே விளப்பம் இல்லாண்டவனே. உட காலி எப்படியோ தெரியா, எங்கட காலிமானதான் எம்எம்டியில் நாங்க பாடுவ பாடு. கொழும்பில வரக்கூடிய தர்ஜன எல்லாத்துக்குமே பதில் கொடுத்து கொண்டு இந்த காதிமாட்ட கூத்து ஒரு ஒன்றுமே தெரியா, விளப்பமே இல்லை அவனுக்கு. அரசாங்க ஜொப் உண்டு, அடே அரசாங்க ஜொப் இல்லடா, ஷரியத்துடைய ஒரு நிலை, ஆதி முஃப்தியை பார்க்க பவர், அவர் முஃப்தி சாப பார்க்க பவர், முஃப்தி தீர்ப்பு கொடுப்பவர், காலி தீர்ப்பு எடுப்பவர். ஹராத்த ஹலாலாக்கல, ஹலால ஹராமாக்கல, அவ்வளவு பவர் உண்டிக்கு அவருக்கு. செய்யறானுவா கேள்வே, அன்னைக்கு வா என்ன உன்னை தொழிலை பத்தி சொல்லு, உன்னை சம்பாத்தியத்தை பத்தி சொல்லு. நல்ல பிள்ளைகள் சாலியான அமைப்பில தாய் தாப்பம் வளர்த்த பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும். உன்னை கதையை சொல்லு, உன்னை சம்பாத்தியம் கேளுவே, எங்களுக்கு கேட்கலாம். முஃப்தி சாபு கேட்கலாம், காதியாரு கேட்கிறானா? சரி போன கேளவோ, ஏழாச்சாரி இவளோட என்ன வட்டு மாலையில அவுட்டு கூட போடுவான், அவுட்டு போடியா அதுல கை நாடியா பண்ணி போ. காதி மாதிரி எத்தனை பொம்பளையில விடுபட்ட புள்ளியல். சுபஹானல்லாஹ். எல்லாம் நெருப்ப தின்ன கொடுத்து நெருப்பு பொங்குதவளோட உடம்பில் பாவம் வெளிநாட்டு பறக்குது. நீ தின்ன கொடுத்த சாப்பாடுடா. தொழிலை திருத்திக்கோங்க, வியாபாரத்தை ஹலால் ஆயிக்கோங்க, சம்பாதிக்கவான ஒரு சதமாடு ஹலாலாவே எடுத்து போட்டுக்கோங்க. பத்தி எரியும், நெருப்பு பிடிக்கிறல்ல, தீக்குச்சி அடிக்கிறது இல்ல, கரண்ட் ஷார்ட் ஆகி வயர் பத்துறது இல்ல. என்ன பத்தி எரியும்? உள்ளத்தால பத்தி எரிவான், உள்ளத்தால பத்தி எரியுது. ஒரு வாப்பாக்கு உம்மாவில தேசி, வாப்பா எங்கிட்ட வந்து சொன்ன, உம்மாவில தேசிட்டான் பொடியன் சின்னவன். பாப்பா அடே அப்படி ஏசின எப்படி இருக்கும்? பாப்பாக்கு உசிரோடி கேளுமா, என்கிட்ட வந்து கேட்டாரு, தற்கொலை பண்ணி கொள்ளிருமா? என்ன ஆச்சு நீங்க, என்ன உங்களுக்கு நடந்து? இல்ல பொடியன் எனக்கு உம்மாவில தேசிட்டான், எல்லாட்டையும் முன்னுக்கு வீட்டுக்கு போயிடாது. அல்லாஹ், பத்தி எரியுது. சுபஹானல்லாஹ். எப்படி இருக்கும் நிலைமை? சங்கையானவர்கள் பாப்பா கடை பக்கம் வரவானீங்க, அண்ணன் பொடிய மரத்திலே தூக்கி ஒரு கட்டி காத்த கடை துனியா ஹராமா சம்பாரிச்சு தின்ன போட்டு புள்ளோட்டில வளர்த்தெடுத்த கடை போகத்துக்கு நீங்க வரவானமா? நீ விடுவாயிருங்க, எவ்வளவு சரி தாரணம் உங்களுக்கு. எப்படி பத்தி எரியுது? தாரண செல்ல ஹராமான பொருளாதாரம் பத்தி எரியும். எழுதிக்கோங்க, ஹலாலாவே சம்பாதிக்கும்.
சரியானவர்கள். என் உசிறு போனாலும் இது போல நான் பொய் பேச மாட்டேன். ஒரு உறுதி ஒன்று கொள்வோமா? உறுதி ஒன்று கொள்வோமா? எல்லாரும் ஒரு ரியத்தோடு வைப்பா. நான் என் உசிறு போனாலும் இதுக்கு போறோம், நான் பொய் பேச மாட்டேன். கேத்துமோ மாஷல் 100% வானத்திலே வாசல் திறக்கும், வானத்திலே வாசல் திறக்கும். அல்லாஹ் வெட்கப்படுவான் எங்களை பார்த்து. பொய்ய விடுங்க, அதுதான் இது ஊருக்குரிய ஆகப்பெரிய இது. பொய்ய விடணும். நேர்மையாவே சம்பாரிச்ச பலவங்க. அப்ப இன்னும் 2 இதுக்கு இது முடியாத டாபிக். இது ஒவ்வொன்றும் 3 மணித்தியாலம் பேச வேண்டிய முப்பெரும் தலையங்கங்கள் 3. இந்த உம்மத்து விளங்கிக்கணும் சம்பூர்ணமா. இத்தனைக்கு போதும் மாஷா. நான் 1 hour தான் கேட்டேன், 1 hour தான் தந்தான் மாஷா. எல்லாட கிருபைனா. அதனால நாங்க எல்லாம் இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்து தொழுகையாளிகளா மாறுவோமா? பள்ளிக்கு வந்து தொழக்கூடியவங்களா மாறுவோமா? கயத்துவம் நான் இன்றைய பள்ளிக்கு வாரு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். பின்பக்கம் வாலிப பிள்ளைகள், அடே மக்கள் வாங்கடப்பா, வாலிபர்கள் வாங்க. ஒரு வாலிபரை காணல, நான் சஃபில ஒரு வாலிபரை காணல. பொய் சொல்றது இல்ல ஆத்திரத்துல கவலையில பேசுற. இந்த மஹல்ல விட்டு போறதுக்கு பொட்டிக்கிட்டே கட்டிக்கிட்டு தட்டி மாறுறதுக்கு என்னமோ மாதி. நாங்க முந்தினாத்து போக வேண்டியவங்க, போகல, நின்றோம், அழுறோம், இஸ்திஃபார் செஞ்சு. அவ்வளவுதான், நாங்க இஸ்திஃபார் செஞ்சுக்கிறோம். இந்த பொத்தில் மக்களை மன்னி நான் இஸ்திஃபார் செஞ்சுக்கிறேன். கண்ணீரோட கவலையோட துவா கேட்டிக்கிறேன். அல்லாதவர்களுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கி இல்லாம போவாது. நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா எங்களுக்கு இந்த பள்ளியிலிருந்து வெளியாக வந்து சொல்ல மழையை பார்க்கலாம். இந்த பள்ளியிலிருந்து நாங்க வெளியாக முன்னால எங்களுக்கு மழையை பார்க்கணும். அல்லாஹ் எங்களை பொருந்து கொண்டு அடையாளம் தானது. அல்லாஹ் எங்களை மன்னிச்சுட்டான்னு அடையாளம் தானது. அந்த அடையாளத்துல கண்ணால பார்ப்போம். எல்லாரும் அசருக்கு வாங்க இன்ஷா அல்லாஹ். வருவீங்களா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் தஆலா மனைவருக்கு தௌஃபீக் செய்வாராக. பேசின விஷயம் இல்லாத பெருமை இல்லாம பொறுமையோட மௌத்துவர்களை பாரிசத்துக்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானா. யாழ்லா எங்க பாவங்களை மன்னி யா அல்லாஹ். நிறைய பாவம் செஞ்சுக்கிறேன் யா அல்லாஹ். பாவம் செஞ்சு பாவத்துல சதாவும் வாழ்ந்த மக்கள் யா அல்லாஹ். எங்க பாவங்களை மன்னிச்சிரு நாயனே. குத்த பிடிச்சு தண்டிச்சிடாத நாயனே. யாழ்லா எங்களை ஒதுக்கி ஓரமாக்கிறாது நாயனே. கேவலப்படுத்திடாதே யா அல்லாஹ். கேவலப்படுத்திடாதே யா அல்லாஹ். எங்களை கண்ணியப்படுத்தி யா அல்லாஹ். கல்லை மண்ணை வணங்கக்கூடிய மக்கள் மத்தியில் எங்களை இழிவுபடுத்தி அவமானப்படுத்திடாதே யா அல்லாஹ். யா நடைமுறைகள் உனக்கு விரோதமாக இருந்திருக்கும் நாயனே, அதுகளை மன்னிச்சிடு நாயனே. எங்களை குத்தம் பிடிச்சிடாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு நீ மழை வருஷிப்பாயாக. மழைத்தாயா அல்லாஹ். மழை இல்லையா அல்லாஹ், கஷ்டப்படுறோம் யா அல்லாஹ். பொருளாதாரத்துல விளைச்சல்கள் பெரிய பலகீனங்கள் நாங்க சந்திச்சுக்கிறோம் நாயனே. எல்லாத்தையும் எங்களை லேசாக்கித்தான் நாயனே. 100 மக்களை மன்னி யா அல்லாஹ். 100 மக்களுக்கு பரக்கத் செய் நாயனே. 100 மக்களோட பாவத்தை மன்னிச்சிரு நாயனே. ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் மன்னி யா அல்லாஹ். இதுக்காக உதவி செய்யறவர்கள் யா அல்லாஹ். இதுக்காக நீ நிறைய எல்லா நிலைமையிலும் உதவி செஞ்சவர்கள் யா அல்லாஹ். இவங்களை மன்னி யா அல்லாஹ். இவளை குத்தம் பிடிச்சிடாது யா அல்லாஹ். இவளை நிலைமையில மாத்தித்தான் நாயனே. நிலைமையில சரியாக்கு நாயனே. உனக்கு கட்டுப்பட்டு நடக்கூடிய மூமின்களாக எங்களை எல்லாரையும் ஆக்கு நாயனே. இந்த முஸ்லிம் பஜார் ஒரு மூமின் பஜாராக, அல்லாஹு அக்பர் என்ற சொல்ல கடை மூடக்கூடியவர்களாக இந்த மக்கள் ஆக்கு நாயனே. யாதா அவனுடைய வரிசை சிறப்பையும் அவனை விளங்கப்படுத்து நாயனே. என்னோட துவா உன்னுடைய தனிப்பெரும் கிருபையை கொண்டு கபூல் செய்வாயாக. யாதா இந்த பிள்ளைகள ஆளிகளா ஆபீஸ்ல தாய்களா கபூல் செய்யலாம். தீனுக்கு பாடுபடக்கூடிய தியாகிகளை எங்களை குழந்தை குட்டியில பிச்சலங்களை என்னோட பேரம் பேத்தியில நீ கபூல் செஞ்சுக்கோ நாயனே. துவா உன்னுடைய தனிப்பெரும் கிருபையில கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்